இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து நமக்கு முட்டை தேவைப்படாது, க்ரீம் தேவைப்படாது, கண்டென்ஸ்டு மில்க்லாம் தேவைப்படாது. இது ரொம்பவே ஈஸி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து தேவைப்படும். நான் வந்து ஆவினில் உள்ள ஃபுல் க்ரீம் மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்டில் கிடைச்சாலும் அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், அடுத்து வந்து நமக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து தேவைப்படும். இது மாதிரி கடையிலே வந்து நமக்கு கஸ்டர்ட் பவுடர் சொல்லி தனியாகவே கிடைக்கிது. இதை வந்து நம்ம சாலட்டு, டெசர்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபா. கண்டிப்பாக இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 6 லிட்டர் பால் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறணும். பால் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்க இந்த கேப்பில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை ஒரு கிளாஸில் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கரைக்கணும். கஸ்டர்ட் பவுடர் வந்து டேரெக்டாக பாலில் ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி தான் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா கட்டி கட்டியாக சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இதுலேயே தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாலும் நல்லா கொதிச்சு வரணும். பால் வந்து நல்லா கொதிச்சு ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வந்து குறைஞ்சி வரணும். ஸோ பாருங்கள், பாலும் நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மில்கை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கஸ்டர்ட் பாலை நம்ம ஆட் பண்ணதையுமே வந்து கைவிடாமல் கலரிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி வந்துடும். அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் மில்கை ஆட் பண்ணதையுமே ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இது நல்லா க்ரீம் மாதிரி நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சர் ஜாரில் இந்த கஸ்டர்ட் மில்கை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி லைட்டாக பல்ஸ் மோடில் வந்து வச்சு ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதை வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரேயில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜு கிடையாது, ஃப்ரீசரில் ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போவே நல்லா கெட்டி ஆகி நல்லா ஐஸ் க்யூப்ஸாக ரெடியாகி வந்திருக்கு. ஆனால் இது வந்து க்ரீம் கிடையாது. இன்னுமே நம்ம வந்து ஒரே ஒரு முறை இதை கட் பண்ணி மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து நல்லாவே க்ரீமியாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். பல்ஸ் மோடில் வச்சுட்டு நல்லா வந்து இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண கஸ்டர்டுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இது நல்லாவே க்ரீமாகி சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இதை வந்து மறுபடியும் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரோ இல்லை வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ்லேயோ ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓவர் நைட் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஐஸ்கிரீமை நான் உங்களுக்கு வந்து ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு பாருங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம வந்து 2 முறை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சதால் எந்த அளவுக்கு சூப்பராக க்ரீம் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.